உண்மையிலே லெந்து நாளில் அந்த ஒரு வாரம் கொடுக்கும்போது நான் முதல்ல தேவனுடைய கரத்தில் என்ன பண்ணுறேன், உட்கார்ந்துருக்கிறேன். அது பெரிய தேவ ஞானம் நமக்கு கிடைக்கும். தேவன் பலப்படுத்துவார். இன்றைக்கு நான் சொல்ல போகிற வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய ஞானம்னா காட் விஸ்டம். தேவன் தம்முடைய ஞானத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். தேவன் என்ன பண்ணுறாரு, ஞானத்தினால, சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில். நிறைய பேருக்கு சுய ஞானத்தினால ஆண்டவர் யாருன்னே இன்று வரைக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜனம், அப்படிதான் சொல்வேன். பிரஜாதிகள் மத்தியில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கே இன்னும் தேவன் யாருன்னு தெரியலை. என்னன்னா அந்த ஞானம் அவர்களை மறைக்கும். இப்போ பைத்தியமாக அதாவது தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் பிரசங்கம் நல்லா இல்லை, அவங்களுக்கு பண்ண தெரியலை. ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்க, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ இங்க தேவன் தம்முடைய ஞானத்தினால ஆண்டவர் மனிதனை படைத்தார். மனிதன் என்ன பண்ணான், பாவத்துல முதல் மனிதனே என்ன பண்ணிட்டான், பாவத்துல விழுந்துட்டான். ஆனா ரட்சிப்புங்கிறது முன்கூட்டியே தேவனுடைய திட்டம். நிச்சயமா மனிதன் பாவத்துல விழுவான், அவனை ரட்சிக்கணும்ன்றது என்னது, தேவனுடைய திட்டம். அது முன்கூட்டியே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, மனிதர்களை ரட்சிக்க அவர் என்ன பண்ணாரு, அந்த திட்டத்தை வச்சாரு. அது அவர் கையில் வைக்கிறாரு. உலகம் ஞானத்தினால ஆண்டவரை அறியாதபடியினால், ஞானத்தினால தான் அறியாமல் இருப்பாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா பாட்டிமாரெலாம் ரெகுலராக அந்த போய் ஜெபிக்கிறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, அவங்களுக்கு ஒன்றுமே உலக ஞானமே இருக்காது. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் போய் ஆலயத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, ஒன்று செய்வாங்க. ஏதாவது செய்யணும், இந்த ஆலயத்தை பெருக்கிடணும், கழுவி ஊற்றணும், இல்லது நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும், இல்லது எல்லா இதில் மீட்டிங்லேயும் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும்னு சொல்லி அந்த பாட்டிமாரோட ஜெபம் இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தை நிறைய நேரம் தாங்கிட்டு இருக்கு. தேசத்துக்காக ஜெபித்த அந்த பாட்டிமார்கள் ஞானத்தினால ஆண்டவரை அறியாதபடியினால. அப்போ உலக ஞானம்னா என்னன்னா, நிறைய படிச்சிடுறோம், நிறைய அறிவியல் ஞானம் இருக்குது, சுய ஞானம் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, மனித வாதம், ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்கியூ பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டா, இதை பண்ணலைன்னா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கியூமெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜனவரியிலேருந்து என்னோடய டீமை அப்படியே பைபிள் கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும்னு சொல்லி பைபிளை வாசிக்க வச்சுருக்கேன். அப்போ டிசம்பருக்குள்ளே வாசிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்கணும். எத்தனை அதிகாரம்? இப்போ 8 மாதத்தில் முடிக்கணும்னா ஒரு 5 அதிகாரம் வாசிக்கணும். இப்போ உங்களுக்கு 2 மாதம் கடந்து போயிட்டு இன்னையிலேருந்து டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு 4 அதிகாரம் வாசிக்க என்ன பண்ணலை, புரியலை. நான் அப்போ தான் சொன்னேன், நிச்சயமாக பைபிள் எத்தனை தடவை வாசித்தாலும் என்ன பண்ணாது, புரியாது. நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாது, புரியாது. என்னைக்கு பைபிளை எடுத்து சுவிசேஷத்தை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம அதை உட்காந்து என்ன பண்ணுவோம், ஆழமாக அதை ஒவ்வொரு இடத்தையும் நம்ம டீப்பாக அதை ஆராய்ந்து உட்காந்து அசை போட்டு அதை படிக்கும்போது தான் அது புரியும். அது வரைக்கும் பைபிள் புரியாது. ஆனால் என்ன சாக்கு போக்குன்னா 4 அதிகாரம் வாசிக்க கண்டிப்பாக அரை மணி நேரம் கூட முடியாது, அவர் என்ன பண்ணிடும், ஆயிடும். அப்போ அந்த அவ்வளோ நேரம் என்ன பண்ண முடியலை, பைபிளை தூக்கிட்டு உட்கார முடியல. உலக ஞானம், ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் முதன்மையான இடத்த கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமை, இடத்த என்ன பண்ணிடுறது, அடுத்த நாள் தள்ளிடுறது. இது எதுக்காக இந்த ஒழுங்குக்குள்ளே வரணும்னா, நம்ம டெய்லி, நீங்கள் எல்லாம் சொல்வீங்க நாங்கள் டெய்லி ரெகுலராக பைபிள் வாசிக்கிறோம். ஒரு நாள் ஏதாவது வேலை ஜாஸ்தி ஆகிட்டு வர்றதுக்கு டிலே ஆகிட்டுனா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் வர்றதுக்கு டைம் ஆகிட்டு எனக்கு டயர்ட் ஆகிட்டு நாளைக்கு என்ன பண்ணிடுறேன், சேர்த்து வாசிச்சிடுறேன்.
ஆனால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது எல்லாரும் அதில் என்ன பண்ணணும், எனக்கு வந்து தம்ஸ்அப் போடணும் வாசித்து முடிச்சோடனே. அதுக்குன்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா, டைம் அப் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு 11 o'clock இருந்தே போட ஆரம்பிச்சிருவா. ஐயோ வாசிக்கலன்னு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ கூட்டம் இந்த வேதத்தை வாசிச்சிட்டாலே தேவ ஞானம் என்ன பண்ணிடும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆளுகை செஞ்சிடும். எபேசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலோட அந்த முதலாவது ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்புனா, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரணும். ஞானமும் வேணும், அதில் என்ன வேணும், தெளிவும் வேணும். தெளிவும் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி சேர முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி சேரணும்னா இந்த வேதத்தை படிக்கும்போது அந்த ஞானம் நமக்கு வெளிப்படணும். அப்போ தான் இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவள் வந்து இன்னொரு டீமு, அது ஒரு 20 பேர் வாசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க வேறு மாதிரி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பழைய ஏற்பாடு எனக்கு வாசிக்க என்ன பண்ணலை, பிடிக்கலை. நான் புதிய ஏற்பாடு மத்தேயு சங்கீதமெல்லாம் நான் வாசித்துறேன், ஆனால் என்ன பண்ண பிடிக்கல, பழைய ஏற்பாடு. அப்போ நான் சொன்னேன், இப்போ எவ்வளவோ வசதிகள் இருக்குது, ஃபோனை எடுத்து கண்டதையும் பார்க்குறதுக்கு. ஆதி ஆகமத்தோட விளக்கம் கொடுங்கன்னா அழகாக என்ன பண்ணும், ஒரு இந்த அதிகாரத்துக்கு விளக்கம் வேணும்னா விளக்கம் கொடுக்குது. அதை நம்ம கேட்டுட்டு உட்காந்து படித்தா பைபிள் என்ன பண்ணும், நல்லாவே புரியும், தெரியாதவர்களுக்கும் தெரியும். எங்கேயும் போய் நம்ம கேட்டு படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இல்லை. நம்ம கையிலே என்ன இருக்குது, போய் எதை வேணுமோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் புது பாடல்கள்லாம் கற்றுக்கொள்ளவே முடியாது இல்லை, எங்கேயாவது ஒரு கன்வென்ஷனுக்கு போனால் தான் அங்கே எங்கேயாவது பாட்டு சொல்லி தருவாங்க, மற்றபடி புது பாடல்களே தெரியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்ம ஒரு பாடலை பாடணுன்னா கூட என்ன பண்ணிடலாம், இந்த பாடல் எனக்கு வேணும் கற்றுக்கொள்ளணுன்ட்டு நம்ம போட்டு என்ன பண்ணிடலாம், வீட்டில் உட்காந்தே சுயமாக நம்ம பாடல்களை கூட என்ன பண்ண முடியுது, கற்றுக்கொள்ள முடியுது. யாருமே எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. தேவ ஞானத்தை எப்படினாலும் தேட முடியும், எங்கே போயினாலும் என்ன பண்ண முடியும், வீட்டில் உட்காந்துக்கிட்டே தேவ ஞானத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பெற்றுக்கொண்டு என்ன பண்ண போகிறோம், பெற்றுக்கொண்டுட்டாலே, அதாவது உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும், பேச ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகத்தில் எல்லாரோடைய இருதயமும் எப்படி இருக்கும்னா சுத்திகரிக்கப்படும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பேச பேச முதல்ல யார் சுத்திகரிக்கப்படுவா, பேசுகிறவங்க சுத்திகரிக்கப்படுவாங்க. இன்றைக்கி இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கான தகுதி வேணும். பேசுகிறவங்க அப்படியே அதை சுத்திகரிக்கப்படுவோம். நம்மளை தான் முதல்ல அதை சொல்லி காட்டும், நம்மளை சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் சீர்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஒரு இடத்துல நம்ம தப்புனா கூட அதை சரண்டர் பண்ணி, காட் இனிமேல் பண்ணக்கூடாது, நான் இந்த வார்த்தையை பேச போகிறேன், இனிமேல் எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி ஜெபிச்சா மாத்திரமே என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தையை பேச முடியும். அப்படி பேசும்போது மட்டும்தான் அதனுடைய விளைவுகள் ஒருத்தருடைய இருதயத்தையாவது அந்த வார்த்தை வந்து போய் தொட்டு அது என்ன பண்ணும், வேற இருக்கும். இல்லாட்டினா சும்மா ஏதோ ஒன்று பேசுகிற காரியங்கள் அல்ல. மனித இனத்தின் மிக முக்கியமான தேவை வந்து தன்னை சிருஷ்டித்த தேவனை அறிந்து கொள்வது. கடவுளை எப்படியாச்சும் நம்ம படைச்ச தேவன், ஒருவேளை கன்வெர்டட் கிறிஸ்டினா இருக்கலாம், எப்படியாவது இயேசுவை அறிஞ்சு கொண்டீங்களா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், யோவான் ஸ்நானகனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர். அப்போ அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லுகிற காரியங்கள் அல்ல. 17:3 யோவான் 17:3 சொல்கிறபடி, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் நம்மளுக்கு ஜீவன். அவரை குறித்த சில காரியங்கள், ஆண்டவரை குறித்த சில செயல்பாடுகள் அறிந்து கொள்ளாமலே ஒழிய அதனால் மட்டும் நம்ம தேவனை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. என்னைக்கோ கேட்ட கானா ஒரு கல்யாண வீட்டு செய்தி, ஆண்டவர் மிராக்கிள் பண்ண செய்தி, இதை மட்டும் தெரிந்து கொண்டு ஆண்டவரை முழுசா என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியாது. முழுசா ஆண்டவரை தேடுகிற அந்த ஞானம் நமக்கு வேணும். முழுசா காட் யார், எவ்வளோ பெரியவர் நம்ம சொல்ல தெரியணும். மற்ற புறஜாதி மக்கள் கிட்ட ஐயோ எங்க காட் இவ்வளோ பெரியவர்னு என்ன பண்ண தெரியணும், அவங்க ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். ஈஸியாக மடக்கிடுவாங்க, ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க,
மடக்கிடுவாங்க. அப்போ இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும், அன்னைக்கு கூட என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நான் ஒரு மீட்டிங் அந்த பிஸ்னஸ் உமன்ஸ்க்காக செலவு பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, அதை நடத்தி முடிச்சுட்டு வந்த உடனே இவ்வளோ செலவு பண்ணி இப்படி நடத்துறிய, இதால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்க. இதால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது. டக்குன்னு ஆண்டவரோட வார்த்தை வந்துச்சு எனக்கு. பவுல் நட்டான், அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் நடுறவளா இருக்கிறேனா நீர் பாய்ச்சிறவளா இருக்கிறேனா எனக்கு தெரியாது. ஆனால் விளைய செய்கிறவர் யார் தான்? காட் தான். அதனால் எனக்கு தெரியாது, இதோட விளைவு எப்படி இருக்கும்னு நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் எந்தெந்த ஜனங்களை எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு இத்தனை பேர் தான் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்களாம் ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை நடத்தியிருக்கிறாரு. தேவ பயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எப்படியாவது வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணுன்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. 40 நாட்கள் நானும் அப்படி தான். வெள்ளிக்கிழமைனா 40 நாளும் நான் போகாமல் இருந்ததே கிடையாது. இப்படி ஒரு காலகட்டத்தை கொடுக்க தான் இன்னைக்கு இந்த பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் வந்து என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். சும்மா எல்லாரையும் மாதிரி நமக்கு போகணுன்னா போகலாம், போகலைன்னா உட்கார்ந்துருக்கலாம்னு சொல்கிற காரியங்கள் அல்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, ஆண்டவரை எவ்வளோ தூரம் அறியணும்னு நீங்கள் வாஞ்சையாக இருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களை அர்ப்பணிக்க பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவீங்க. அது எப்போ மாறுவீங்க, எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார்னு தெரியாது. அதனால தான் இங்கே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்லாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நிறைய நேரம் வெளியில இல்லை கிறிஸ்தவ கூட்டம் அதான் யோசிக்கிறாங்க. போய் உட்காந்து என்னத்தை கேட்க போகிறாங்க, என்ன பேசுகிறத கேட்க போகிறாங்க, பைத்தியம் மாதிரி யோசிக்கிறாங்க. சர்ச்சுக்கு எதுக்கு போகணும், போக தேவையில்லை. இப்படி உட்காந்துட்டு அசட்டை வீட்டில் உட்காந்துட்டு சீரியல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, வேறு எதுக்குனாலும் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படி வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு பைத்தியமாக தோணுது. போய் என்ன கிடச்சிதுன்னு யோசிப்பாங்க. அது இன்றைக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் இல்லை, ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். நம்முடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவருக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. அதனால தான் நான் சொல்வேன், அந்த தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்படிதான் இந்த சர்ச்சில் தான் நாட்டப்பட்டிருப்பீங்கன்ற எல்லா ஹிஸ்டரியும் அவருக்கு தெரியும். இப்போ இன்னும் என்ன பயன்பட போறீங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனா அர்ப்பணிக்காம காது உள்ளவன் கேட்க கடவன்றாரு. எப்ப பாருங்க சீஷர்களுக்கு பேசும்போது காது உள்ளவன் கேளு. எதுக்கு கேட்கணும்? இன்னைக்கு ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள போய் தைத்து எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் நிறைய நேரம் அதான் நினைப்பேன். யாராவது வந்துட்டு நீ அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லைன்னா உண்மையிலே கஷ்டப்படுவேன். இல்லை நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது எதில் மாறி இருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை நீ ரோட்டில் அப்படி தான், நான் தெருல வந்தேன்னா நீ கவனிக்கவே மாட்டேங்கிற, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிற. ஏன்னா சிந்தனை நமக்கு எப்படி இருக்காது, உலகத்தோடு ஒன்றி போகாது. உலகத்தோடு ஒன்றலைன்னும் போது நம்ம பக்கத்திலே தெரிஞ்சவங்க நின்னாலும் நமக்கு கண்ணில் தெரியாது. என்னென்னா இருதயம் ஃபுல்லாக யார் இருப்பா, ஆண்டவர் நிரப்பப்படும் போது பக்கத்தில் உள்ளவங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்க, வம்பு பேசுகிறவங்க, அவங்கள பற்றி குறை சொல்கிறவங்க, எதுவுமே நம்ம உள்ளத்தை என்ன பண்ணியிருக்காது, நிரப்பி இருக்காது. அப்படியே ஃபுல்லாக தேவ அன்பு, தேவ ஞானம் நிரப்பி இருக்கும்போது ஐயோ அடுத்த மீட்டிங் எங்கே, என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், அடுத்த செய்தி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங். இப்போ இந்த வாரத்துக்கு ஃபுல்லான மீட்டிங்கே நான் எப்படி உட்காந்து எழுதி வச்சுருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன பண்ணலை, கடைக்கு நான் போகலை. ஏன்னா என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன், என்னால் வர முடியாது. எனக்கு டெய்லி என்ன இருக்குது, நான் ஆண்டவரோட பாதத்தில் போய் உட்காந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், செய்தியை சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த ஞானத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சுய ஞானம் அல்ல. அதனால தான் ரொம்ப அழகாக 1 கொரிந்தியர் 1:21 பாருங்கள். அதுதான் நம்ம வாசித்தோம். இப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஒருத்தரும் உங்களை காட் எதுக்கு அழைச்சிருக்காரு இந்த உலகத்தில், இந்த அழைப்பு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் வாழாதீங்க. இன்ன வரைக்கும் தெரியலையா, இந்த 40 நாளைக்குள்ள ஆண்டவரே என்னை அழைத்த அழைப்பு என்னன்னு எழுத ஆரம்பிங்க.
எழுதும்போது தான் அதை நிறைவேற நமக்கு தெரியும். நிறைய நேரம் நம்ம எழுதுறதில்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிச்ச காரியங்கள் நம்முடைய நினைவில் நிற்பதில்லை. ஆனால் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, திடீர்னு நைட்டு 12 மணிக்கு தோணுனா கூட 12 மணிக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னோடு பேசுதுன்னு சொல்லி எழுதி வச்சிருவேன். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள், ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது கூட, ஆண்டவரே இதை பேசுனீங்க, இதை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனேன்னு உண்மையிலே ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் உமன்ஸ் மீட்டிங்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் கொடுத்தார், அந்த ஏசாயாலேருந்து எனக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஏசாயா 40வது அதிகாரத்தில், சீயோன் எனும் சுவிசேஷிகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. 40வது அதிகாரம் 9வது வசனம், நீ உயர்ந்த பருவத்தில் ஏறி எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் யோசிக்கிறேன், யூத பட்டணம்னா என்ன? அப்போ அந்த ஜனங்கள் யார்? இதை தான் தெரிந்து கொள்ளணும். நம்மளை அழைச்ச அழைப்பு என்ன? எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒருத்தர் கையிலையும் ஒரு ஊழியங்கள் இருக்கும். இன்னொருத்தர் செய்கிறத பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இதை வச்சு ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன். அதே மாதிரி யூத ஜனங்கள்னால் நல்ல பணக்கார ஆளுங்க. இப்போ பணக்காரங்க யார் அப்படின்னு யோசிக்கும் போது நான் யோசிப்பேன், நல்ல பிஸ்னஸ் உமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா வெல்டாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. யாரும் ஊழியக்காரங்க போனாலும் அப்படியே ஜெபிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்களே தவிர அடுத்த இதெல்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும் பிஸ்னஸ் உமன்ஸ் எப்படி இருப்பாங்கன்ட்டு. அப்போ காட் அதாவது சொல்கிறார், எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு முதல் இடம் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேற மற்ற காரியங்களுக்கு. இதை தான் நீ சொல்லு, உரத்த சத்தமிட்டு சொல்லு, நான் தான் கடவுள்னு சொல்லி. அப்போ நான் பெருசாக இவ்வளோ பெரிய ஆளுங்களை என்ன பண்ணணும், ஒரு ஹோட்டலில் வச்சு நான் அதை பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். ஆனால் அது எனக்கு மனசுக்கு நிம்மதி தரல. அதுக்கப்புறம் நான் அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி இவங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றா நீ காரியத்தை நடப்பி. அப்போ நான் அப்படியே பேர் எழுத ஆரம்பித்தேன், இவங்களெல்லாம் கூப்பிடலான்னு. எனக்கு தெரியும் கூப்பிட்டா 4 பேர் கூட வரமாட்டாங்க, என்ன பண்ணுறது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர் வந்தாங்க. உண்மையிலே நன்றி சொன்ன ஆண்டவருக்கு. நான் இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. போன மாதம் தான் அதை 1 இயர் கிராஜுவேஷன் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 பேர் அதில் இருந்தாங்க, 60 பேர் மொத்தமாக இருந்தாங்க. உண்மையிலே ஆண்டவர் சொல்லி கொடுக்குற அந்த பாதை, ஒருத்தருக்கும் என்ன ஊழியம், உங்களுக்கு நீ என்ன ஊழியம் வச்சிருக்கிறார் அதை தெரிந்தெடுத்து அதில் என்ன பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. பெண்கள் எழும்பணும். ஆண்டவரோட வருகை வரணுமா வேண்டாமா? ஆண்டவரோட வருகை வரணும்னா அக்கம் பக்கத்தில் ஹிந்துஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 4 பேரை கூப்பிட்டு ஜெபிக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அந்த வீட்டில் போய் ஜெபித்தேன், அற்புதம் நடந்துச்சு, என் வீட்டில் சுகம் கிடச்சிது அப்படின்னு அவங்க சொல்ல உங்கள் வீட்டில் 4 பேர் 6 பேர் ஆவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஐயோ இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, என்ன பண்ணணும், யாரை கூப்பிடணும், என்ன செய்யணும், வீடை எப்படி சுத்தப்படுத்தணும், எங்கே உட்கார வைக்கணும், எங்கே ப்ரேயர் பண்ணணும், இதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்குமே தவிர தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ண முடியாது, வராது. ஒரு ஹேமான்னு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, பிள்ளைங்களும் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டாங்க. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா, அப்படியே என்ன செய்யன்னு தெரியாது, எல்லா மீட்டிங்லேயும் போய் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ தான் சொன்னேன், போதும் நீ உனக்காக ஒரு வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி போய் ஆரம்பித்து விட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி அவள் சொல்கிறா, அக்கா சந்தோஷமாக இருக்குது, எப்படா அந்த மீட்டிங் அடுத்தடுத்த வாரங்கள் வரும்னு ஆசையாக இருக்குது, 4 பேர் வந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஆவலாக இருக்குன்னு. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் எழும்பி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தேசத்தில் என்னத்தை பார்க்க முடியும், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்கள் யோசிக்கணும், இந்த சென்னை பட்டணம், இந்த கொளத்தூர், இந்த பெரம்பூர், இந்த திருவிக நகர் பட்டணத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும்னா யாரோட கையில் இருக்குன்னா பெண்கள் கையில் இருக்குது. பெண்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா யோபு கிட்ட சொல்கிறார், நாகாமாத்தியனாகிய சோப்பார் வந்து யோபுகிட்ட கேட்குறாரு. யோபு 11வது அதிகாரம் 7-9 வாசிக்கும்போது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ. யோபு 11 எல்லாரும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அந்த ஞானத்தை குறித்ததான மொத்தம் அந்த யோபு 11 அந்த ஞானத்தை குறித்ததான மொத்த சாப்டரும் அதில் இருக்குது. ஒரு வசனமும் பேசலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு 6வது வசனம் பாருங்க, உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் இது ரட்சிப்பு உள்ளதாக இருக்கிறது.
ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ? ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறாங்க யோபு கிட்ட, உனக்கு அறியக்கூடுமா, உனக்கு தெரியுமா? எப்படி உலகத்தில் பெரிய விஞ்ஞானிகள் கூட என்ன பண்ணல, கடலோட ஆழத்தை இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கலை, பிரபஞ்சத்தின் எல்லையை இன்னும் அறியவில்லை. அப்படி இருக்கையில் தேவனுடைய ஆழத்தை மனிதன் முழுமையாக என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவரோட அந்த ஃபுல் டெப்த், அந்த அன்பு என்னன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, புரியவே முடியாது. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்ன்றதை அப்படி போக போக தான் ஐயோ அதுவே நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த அன்பையே நம்மளால் தாங்க முடியாது. அப்போ அவரோட முழு அன்பையும் நம்ம பெற்றுக்கொண்டோன்னா உண்மையிலே இந்த உலகத்தில் நம்ம தான் பாக்கியசாலிகளாக இருப்போம். ஆனால் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் அறியலாம், அவரை அனுபவிக்கலாம். நம்ம அவரை அறிய அறிய ஆண்டவரை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அவரை நம்பலாம். எப்படி நம்பலாம், முழுசாக நம்பலாம். ஆண்டவர் இதெல்லாம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளே வரலாம். அதனால தான் யோபு 11:8 சொல்லியிருக்கும், அது வான பரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும், அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன, அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமாக இருக்கிறது. என்னது, ஆண்டவருடைய ஞானம். யோபு இன்னும் 28:12 சொல்லும்போது, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுகிறது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே போய் கண்டுபிடிப்போம் ஞானம்? நம்ம நினைப்போம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டா நமக்கு பயங்கர ஞானம் வந்துடணும். ஆனால் இந்த யோபில் சொல்வார் 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்குறாரு, நீ ஆண்டவரை பார்த்தியா? இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளை பார்த்தியா? அந்த குழந்தை சொல்லிச்சான் சிரிச்சிட்டே, நான் காற்றை பார்த்ததில்லை, ஆனால் காற்று இந்த உலகத்தில் பார்க்க முடியுதா, ஃபீல் பண்ணுறோம். சும்மா நிறைய பேர் சொல்கிற மாதிரி கடவுளை பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதெல்லாம் நம்மளுடைய அந்த மனக்கண்கள் நிறைய நேரம் நிறைய உருவங்களை என்ன பண்ணும், பார்த்துட்டே இருக்கும். அதனால் ஆண்டவர் வந்துட்டார், முன்னாடி நிற்கிறாரு, பேசுகிறாரு, அது இல்லை. இந்த வார்த்தை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு என்னது, பேசுகிற தொட்டு அனுபவிக்கிற இந்த ஜீவ வார்த்தை. எப்போவுமே சொல்லுவேன், இதுதான் நம்மளோட டைனிங் டேபிள். ஆண்டவர் சொல்வார்ல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதுதான் தட்டுற காரியம். இதில் உட்காந்துட்டோம் டைனிங்கில், ஆண்டவரும் நம்மளும் என்ன பண்ணுறோம், உட்காந்து உரையாடி அந்த போஜனம், அந்த ஆன்மாவுக்கு தேவையான அவ்வளோ ஆகாரம் இதில் தான். ஆண்டவர் கூட உட்காந்து பேசுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அவரோட சத்தத்தை ஆனால் புரிந்து கொள்ள முடியுமானா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பேசுவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதல்ல நம்மளை முழுசாக அர்ப்பணித்தாதான், முழுசாக ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்தாதான் ஆண்டவர் பேசுகிற சத்தம், பிசாசு பேசுகிற சத்தம் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி வேறு பிரிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அறிகிறது அவ்வளோ பெரிய ஞானம். இப்படி உட்காந்து பைபிளை திறந்து, ஆண்டவரே வாங்க, நான் திறந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் தட்டிட்டீங்க, நான் திறந்துட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து எனக்கு அந்த போஜனம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பைபிளை ஈஸியாக மூட முடியாது. அவர் பாட்டுக்கு இங்கே எடு அங்கே எடுன்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல, நான் எழுதுனது ஒன்று, நீங்கள் என் நோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப அங்கே கொடுக்குறாரு இங்கே கொடுக்குறாரு. நான் வந்து எனக்கு என்ன ஆண்டவரே இவ்வளோ காரியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எரேமியா 9:23 கூட ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்கும். அதிலே வந்து மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் ஞானத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து மேன்மை பாராட்ட கடவன். இதுவே என்ன சொல்லியிருக்கு, இவைகளில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரியமாக இருக்கிறேன். எதில் பிரியமாக இருக்கிறாராம், அவருடைய அறிகிற அந்த அறிவு. அதான் அவர் சொல்கிறாரு எரேமியா 9, வீட்டில் போய் இதெல்லாம் குறித்து வச்சுட்டு போய் பாருங்கள். எரேமியா 9:23-24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் வந்து கிருபையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. பூமியில் எல்லாத்தையும் செய்கிறவர் யார் தான், ஆண்டவர் தான். இதை செய்கிறவர், அதாவது மனுஷன் எவ்வளோ வேலை செய்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் வந்துட்டு. முன்னாடிலாம் கிரைண்டரில் தான் நம்ம என்ன உரலில் தான் அரைக்கணும், மிக்சி, துணி துவைக்கிறதுக்கு மிஷின், பாத்திரம் கழுவ மிஷின், என்னென்னவோ வந்துட்டு. ஏன் வந்துச்சுன்னா மனுஷன் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடட்டும்னு கொடுத்தாரு.
ஆனால் அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரை தேடுகிற அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு இடத்துலையும் ஆண்டவரை தேடுகிற காரியத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்ல, மேன்மைப்பா இவைகளில் தான் நான் என்ன பண்ணுறேன், பிரியமாக இருக்கிறேன். அவரோட கிருபை, அவரோட நீதி, அவர் பூமியில் அந்த நியாயத்தை செய்கிற கர்த்தர் நான் என்று என்ன பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. எப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறோம், ஆண்டவரை பற்றி என்னைக்கு பறைசாற்ற போகிறோம்? இத்தனை பேரும் சொன்னாலே, இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, 50 பேர் உட்காந்தா 50 பேரும் ஒரு வார்த்தை ஒரு நாள் பேசினாலே 100 பேருக்கு என்ன ஆகிடும், ரீச் ஆகிடும். உங்களுடைய மனசு எப்படி இருக்கும், லகுவாக இருக்கும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்னொரு நாள் என்ன பேசலான்னு உட்காருவீங்க. ஆண்டவரே நேற்று பேசினேன், அவங்க ரொம்ப அழகாக கேட்டாங்க, அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க, இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். டெய்லி பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க பிரச்சனை தீரும்போது டெய்லி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசட்டாமா அப்படின்னு வருகிற அந்த காரியங்கள் உண்டாகும். மாற்றி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுங்க. பெரிய விஞ்ஞானிகிட்ட அந்த குழந்தை கேட்கும்போது, அதான் நான் காற்றை பார்த்ததில்லை, ஆனால் காற்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அப்படி தான் இயேசு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை, அவரது செயல்கள், அவரது அன்பு எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், புரியும். இயேசுவை பார்க்காம இருக்கலாம், எல்லாருமே அப்படி பார்க்க முடியாது, பார்க்காம இருக்கலாம். ஏன்னா மோசைக்கிட்ட சொல்லும்போது யாத்திரை 33 அவர் சொல்வார், ஏன்னா நீ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, நீ இந்த கண்மலை வெடிப்பில் உட்காருன்னு சொல்லி தன் கரத்தினால் அதை என்ன பண்ணுவார், மூடி அப்படியே கடந்து போவார். அந்த மகிமையை பார்க்கணும்னு நினைங்க, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை உணரணும்னு நினைங்க. அப்படியே கடவுளை நம்ம பார்க்க முடியாது, அதுதான் நான் சொல்வேன், பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பவர். நம்ம அப்படி பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பாவியாக இருக்கிறோம். எப்படி நம்மக்கிட்ட அவர் வர முடியும்? அவர் பாவம் அறியாத ஒரு சுத்த கண்ணன். அவர் உலகத்திலே அந்த சிலுவையில் நிற்கும் போதே அந்த பாவத்தை எல்லாம் சுமந்ததுனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், அந்த ஒரு நிமிஷம் பிதாவுடைய அந்த கரங்கள் அப்படி எடுக்கப்பட்டுச்சு. அப்போ எப்படி நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும்? நம்ம என்ன அவ்வளோ பரிசுத்தவானா? நிறைய நேரம் அந்த ட்ரக் அடிக்ட் பீப்புளுக்கு பேசும்போது அவங்க பெருசாக கதை சொல்லுவாங்க. நான் தான் நிறைய நேரம் ப்ராஃபஸி கிளாஸ் எடுப்பேன். அப்படியே பொய்யான ப்ராஃபஸியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லாத, பார்க்க முடியாது, நீ போய் சொல்கிற. ஏன்னா அவ்வளோ பரிசுத்தர், அவ்வளோ பரிசுத்தர். சும்மா நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்தோன்ட்டு, சொல்லுங்க? அந்த கிருபை, அந்த அன்பு, இதை உணர முடியுமே தவிர அப்படி பார்க்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் பெருமை வராதுன்னுலாம் சொல்ல முடியாது, பெருமை எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆனால் பெருமைப்படக்கூடாது என்று ஆனால் ஆண்டவர் சொல்கிறார். பெருமை வராமல் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் சில இடத்துல என்ன வந்துடுது, பெருமை வந்துடுது. அதான் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போ நமக்குள் பாவம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எல்லாரும் ஐயோ நான் பாவமே செய்யலை, சும்மா கொலை செஞ்சாதான் பாவம், அதுதான் பாவம், இதுதான் பாவம். இல்லைங்க, அந்த ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், ஆண்டவரை அறிகிற அறிவை குறித்து. ரோமர் 1 அந்த 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அறிகிற அறிவு இல்லைன்னா ஆண்டவரே நம்மளை என்ன பண்ணிடுவார், ஒதுக்கிடுவார். அப்படி பாவம் நம்மளை என்ன பண்ணிடும், சூழ்ந்து கொண்டு விடும். நம்ம நினைப்போம் இப்படியே சர்ச்சுக்கு வர தேவையில்லை, இப்படி தேவையில்லை, அப்படி தேவையில்லை. இல்லைங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்காந்துட்டிங்கன்னா ஆண்டவர் அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரும்போது இந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணப்படுவோம், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இல்லது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருங்க, 28வது வசனம், ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். சகலவித அநியாயத்தினாலும் பேசித்தனத்தினாலும் கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பாவங்கள் அதில் இருக்குங்க. 32 வகையான பாவம். நம்ம நினைப்போம் இதெல்லாம் பாவம் இல்லை, வெறும் கொலை பண்ணுறது, பொய் சொல்கிறதே. கிறிஸ்தவர்கள் முன்னாடிலாம் கிறிஸ்தவர்கள்னா பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் உண்மையாக இருப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு பேர் இருந்தது. இப்போ அதெல்லாம் என்ன இல்லை, எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடச்சி போட்டுட்டோம். ஏன்னா பாவம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதுனால பாவம் நம்மளை மேற்கொண்டு விட்டது. நம்மளை மேற்கொண்டதுனால நம்மளுடைய அந்த பெயர் என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவர்களுக்கு அந்த பெயர் இல்லை. மறுபடியும் ஆனால் இந்த ஜென்ரேஷன் உருவாகணுங்க, மறுபடியும் கிறிஸ்தவங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முதல்ல நம்ம பேர் எடுப்போம். இந்த குடும்பத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு என் கணவர்கிட்ட நான் பேர் எடுக்கணும்.
இப்படி தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் பேர் எடுக்கணும். மொத்த உலகத்தையும் நம்ம போய் மாற்ற முடியாது. நீங்கள் சொல்லணும், நான் மாறணும் ஆண்டவரே, நான் போய் சொல்லக்கூடாது. நீங்கள் போய் சொல்லலைன்னா மற்ற உங்கள் பிள்ளைங்களும் என்ன பண்ணும்? அம்மா போய் சொல்ல மாட்டாங்க, நானும் போய் சொல்ல மாட்டேன். உங்கள் குடும்பம் போய் சொல்லாமல் மாறும். உங்கள் குடும்பம் மாறும்போது உங்கள் உறவினர்கள் மாறுவாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அன்னைக்கு திரும்பவும் அதே பேர் நமக்கு வரணும், கிறிஸ்தவர்கள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு. இந்த பேரை என்னைக்கு நம்ம வாங்க போகிறோம்? ஆண்டவர் அறியதான் இதெல்லாம் கொண்டு வர முடியும். நீதிமொழிகள் 1:7 சொன்னது போல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயம் இல்லைன்னா ஞானம் நமக்குள்ள வராது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் இப்போ என்ன பண்ணிடுச்சு, இல்லாமல் போயிட்டு பைபிளை வச்சு எங்கனாலும் தூக்கி போட்டுடுறாங்க. இந்த பைபிளுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை. இந்த பைபிள் மேலே ஃபோனை வச்சுக்கிறது செய்யாதீங்க. பைபிள் மேலே ஃபோன் வைக்கிறதோ, பைபிளில் ஜாக்கிரதையாக வைக்கிறதோ, இது ஒரு புத்தகமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இதுதான் என்னது? ஆண்டவரோடு உட்கார்ந்து ஐக்கியப்படுகிற அந்த வேலைக்கான காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இது நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க 5வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னது? அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சாதானே. மனிதன் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவரை விட்டால் நமக்கு ஞானம் எங்கேருந்து வாங்க முடியாதுங்க. எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கலாம், என்ன டிகிரி வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த பேச்சு எப்படி இருக்கும்? ஆண்டவர் அறிஞ்சால் மட்டும்தான் அது ஞானமாக வரும், இல்லது ஞானமாக வராது. இப்போ எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, ஏன் ஞானமாக பேசலைன்னா ஆண்டவரை பற்றி தெரியல. தெரிஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்க? வித்தியாசத்தை உணர்வாங்க, அறிவோடு பேசுவாங்க. அதான் ஒரு சின்ன மெழுகுவத்தி, நான் தான் சொன்னேன், நம்ம வீட்டில் நம்ம ஒரு மெழுகுவத்தியாக இந்த சின்ன மெழுகுவத்தியை எடுத்துகிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த நீண்ட படிக்கட்டு அந்த லைட் ஹவுஸ் மேலே அப்படியே ஏறிட்டே இருக்கார். இந்த மெழுகுவத்தி கேட்குது, என்னை சின்ன மெழுகுவத்தியை கொண்டுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை நான் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு மேலே நான் எடுத்து கொண்டு போகிறேன். நீ என்ன மெழுகுவத்தி, நீ சிறு வெளிச்சம்தானா, நீ என்னத்துக்கு பயன்படுறியோ அதுக்கு பயன்படு. நம்ம ஒரு வேளை சின்ன, அதான் சவுல சொல்வார்ல, நான் எல்லா குடும்பத்துலேயும் சின்னவன். கிதியோன்னு சொல்வார், நான் எல்லா இதுலேயும் நான் அற்பமானவன். இப்படி நம்ம ஒன்றுத்துக்குமே உதவாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேட தேட அந்த சின்ன மெழுகுவத்தியை கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு லைட்டை கொளுத்துறாரு. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு நல்ல ஒரு கண்ணாடியை வச்சு பிரதிபலிக்கும் போது அது ஒரு கப்பலுக்கே என்ன பண்ணுது, வழிகாட்டுது. நம்ம ஒரு வேளை சின்ன ஒரு பாட்டாக இருக்கலாம், ஆனால் நம்மளை கொண்டு இந்த உலகத்தை அசைக்கிறதற்கான அந்த கண்ணாடியை வைக்கிறவர் யார்? கடவுள். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான். நீங்கள் யோசிங்க, ஆண்டவரே நான் ஒரு சின்ன நெருப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னொருத்தரை என்ன பண்ணுறேன், அனல் மூட்டுறேன்ப்பா. நடக்கணும். நீங்கள் யாருக்கும் தெரிய வேண்டாங்க, நம்ம நடந்து போகும்போதே நீங்கள் ஜெபிக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஃபயரை என்ன பண்ணணும், உணரணும். தேவ பலனை உங்களுக்குள்ளே கடந்து செல்லணும். இப்படியெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோன்றது இல்லை. ரொம்ப கடைசி காலத்தில் வந்துட்டோம். உலகம் அழிய போகிறது. நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் போர்லாம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா எப்போ குண்டு எங்கே விழுன்னே தெரியாது. பிள்ளைகள் எல்லாம் ஃபாரினில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் போகிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் டிக்கெட்டாக, ஃப்ளைட் டிக்கெட்டு. எப்படியாவது 5 லட்சம் கொடுத்து கூட பிள்ளைய வர வச்சிடலாம், எத்தனை லட்சம்னாலும் வர வச்சிடலான்னு தவித்து கொண்டு இருக்கிற எத்தனை குடும்பங்கள். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் ஆபத்து இல்லை, நான் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லைங்க, ஆபத்து எல்லாருக்கும் இருக்குது. உலகம் அழிய போகிறது, என்ன நடக்கும்னு தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா அப்படியே ரொம்ப சொகுசான வாழ்க்கை கிடையாது, கிடையாது. எப்போனாலும் அந்த பிரச்சனை வழியாக போய் நம்ம அதை மீட்டெடுக்கும்போது அந்த ஆண்டவரோட அன்பு அப்பந்தான் புரியும். பிரச்சனைக்குள்ளே போகும்போது சொல்லுங்கள், காட் தேங்க்ஸ் காட்னு சொல்லுங்கள். பிரச்சனை வரலையா, உண்மையிலே கடவுள் உங்களை விட்டு தூரமாக இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா, காட் நன்றி ஆண்டவரே, உடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணுறேன், கற்றுக்கொள்கிறேன், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்னு கேட்க அப்போ தான் நமக்கு வரும். அதனால் மிக பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிற அந்த நெருப்பு நீங்களாக இருக்கலாம். தேவன் நம்மை நிச்சயமாய் பயன்படுத்துவார். நீரின்றி வாழ்வேது இறைவா,
நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமை அன்றி அணுவேதும் அசையாதையா, உமை அன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால் 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆண்டவருடைய அந்த ஞானம் தேவ பலனாயிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்படியே கண்களை மூடி ஜெப நிலைக்கு கடந்து செல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா தேவ பலனா நீங்க இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மனித ஞானத்தை விட ஆண்டவரே உம்முடைய ஞானமே மேலானது என்பதை ஆண்டவரே நீர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறீங்கப்பா. சிலுவையின் செய்தி உலக பார்வைக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனா ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரே அதுதான் தேவ பலனா இருக்கிறதப்பா. நன்றி ஆண்டவரே. உலக ஞானிகள் ஆண்டவரே உம்மை அறியவில்லை அப்பா. யூதர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடினாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவரே அந்த சிலுவையில் அறையப்பட்ட அப்பா உமையே நாங்கள் தேடுகிற அந்த கிருபை அப்பா வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. அப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த 40 நாளையில் எனக்குள்ள மாற்றம் உண்டாகணும்னு நினைக்கட்டும்ப்பா. உண்மை அறிகிற அறிவு அப்பா, உண்மை தேடுகிற அந்த தேடல் ஆண்டவரே எப்படி எல்லாம் அந்த தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம்னு சொன்னது போல எதுக்கெல்லாம் உமக்கு பயப்படணும்ன்ற அந்த பயத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்க பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. நீர் எப்பேற்பட்டவர்ன்ற பயம் எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவர் தான், நீர் அன்புள்ளவர் தான். ஆனா அந்த பயம் இருந்தாதானப்பா நாங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பா அதுதானப்பா ஞானத்தின் ஆரம்பம் அப்பா. கிருபை கொடுங்கப்பா. வந்த எல்லாருக்குள்ளேயும் அந்த தேவ ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எனக்கு செவி கொடுத்து, கவனமாய் செவி கொடுத்து நல்லமானதை சாப்பிடுங்கள். சத்தியத்திற்குள்ளே போகவே மனமில்லை அப்படின்னா பலன் கிடைக்காது ஆண்டவரே. நான் சத்தியத்தை அறியணும் அப்பா. சத்தியம் என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தையே ஒரு விடுதலைக்குள்ள கொண்டு வரணுன்ற தீர்மானம் இங்கே இருந்து ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா.
உமக்காக பலப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்கப்பா. அவங்க சொன்ன ஆண்டவரை கேட்கறதற்கு ஒரு 50 நபர்கள் அவரை சுற்றி இருப்பாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே நான் இன்னும் சொல்லலையேன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுகிற அந்த கிருபைக்குள்ள நடத்தி கொண்டு போங்கப்பா. நான் 10 பேருக்கு அது நான் சொல்லணும். என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நான் அதுக்கான ஒரு ஜெப வேலை என்னை தேடி வந்தீரப்பா. தேவா பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. பதில் கொடுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே மறுபடியும் உயிர்ப்பீங்க அப்பா. என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா இது வரைக்கும் என் தேவனுக்காக நான் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. இன்னொருத்தரோட ஊழியத்துல போய் நான் உட்கார்றேன், இன்னொருத்தரோட காரியங்களை நான் கேட்கிறேன். இல்ல மகளே மகனே, நீ என்ன செய்யற, நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிற? இதைதான் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் தேவ பலன் ஊற்றப்படுவதாக. தனிப்பட்ட நபர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வருவார்களாக. தனிப்பட்ட நபர் ஆண்டவரை என்னை மாற்றும் அப்பா, இன்னொருத்தரை மாற்றுற காரியம் அல்ல அப்ப. அரசியல் ஆண்டவரை மோடியை மாற்றிருங்கன்னு சொல்ற காரியங்கள் அல்ல ஆண்டவரே அப்பா. எங்களை மாற்றுங்கப்பா. அன்னைக்கு பெலிஸ்தியர் கையில, மீதியானியர் கையில ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு கொடுத்தீங்கப்பா? அவங்க மாறுறதுக்கு தான் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிதான் நாங்க சிக்கி கொண்டு இருக்கிறோம் இந்த அரசியல்லப்பா. மாற்றும் அப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றும்னு சொல்லுங்க, என்னை மாற்றும். இந்த தேசத்துல ஒரு விடிவு வரணும், இந்த தேசத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும், இந்த தேசத்துல அப்பா நீங்க உள்ளா வரணும் அப்பா. உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கணும் அப்பா. எப்படி நீர் வருவேன் பிறப்பார் என்று சொன்னவர் எப்படி பிறந்தாரோ, வருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கான வள்ளி வாசல்களை திறப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு யோவான் ஸ்நானனாக, ஒரு தேபோராளாக, ஒரு எஸ்தராக அப்பா எழும்பட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யாரப்பா? எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா. பாதைகளை செவ்வாய் பண்ணுகிற எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்கலையாப்பா. இந்த கானானை நாங்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லையே ஆண்டவரே. எல்லா இடத்துக்களையும் முள்ளுகளும் ஆண்டவரே எல்லாம் உழைச்சி அப்பா வண்டுகளும் பெண்களுமாய் இருக்கிற காரியங்கள் அறிவிங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நாங்கள் சுத்திகரிக்கிற அந்த கிருபை உண்டாகட்டும். தேசத்தை சுத்திகரிக்கிற கிருபை, அந்த ஞானம் வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும் அப்பா. தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளையும் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த சத்திய ஆவியாகி அந்த தேற்றரவாளன் ஆண்டவரே நீர் கொடுத்து அனுப்புங்கப்பா, பலப்படுத்தி அனுப்புங்க. நீங்க கிருபை கொடுங்கப்பா. ஆயிரமாவ அந்த குடும்பத்தை அப்பா, மகன் மகள் மருமகள் பேத்திகள் பேர் எல்லாரையும் உடைய கருத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன்ப்பா. எல்லாரும் இன்னும் பலன் கொண்டு செல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.